ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு குட் டெக்ஸ் மோன். இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, தேசிங்க ராஜா 2 2025ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க காமெடி டிராமா மூவி. விமல் புகழ்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சு சொதப்பன ஒஸ்ட் காமெடி மூவி ஆஃப் தமிழ் சினிமான்னு சொல்ற அளவுக்கு மொக்க பண்ணி பார்ட் 2 எடுக்கிறேன்னு சொல்லி பிரான்சைஸ் பேரை கெடுத்து வச்சிருக்காங்க. பார்ட் 1 பார்த்து என்ஜாய் பண்ற அளவுக்கு நீட்டா இருந்தாலும் ஸ்டாண்ட் அலோன் சீக்வலா காமெடி டிராமாவா பண்றேன்னு சொல்லி சத்தியம் பண்ணி காமெடியே இல்லாத ஒரு டிராமால எமோஷன்ஸே இல்லாம பிரசென்ட் பண்ணிருக்காங்க. சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்காரு. அவரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டே அவரோட ஹையர் அபிஷியலா வராங்க. ஊருக்குள்ள ஒரு மர்மமான முறையில ஒரு ரவுடியோட கொலை நடக்குது. அந்த தலையை தூக்கிச்சட்டியில போட்டுக்கிட்டு இவங்க என்ன காமெடி பண்ண ட்ரை பண்றாங்க. பேரலா அதை பண்ணது ஒரு மினிஸ்டரோட தம்பிங்கிற டிராமா மூலியமா அந்த மினிஸ்டரோட தம்பியை பாதுகாக்கிறதுக்காக இவங்க பண்ணக்கூடிய சம்பவங்கள் என்ன, கூடவே லேடி கெட்ட போட்டுக்கிட்டு புகழ் வந்து குக்குத் கோமாளி ஸ்டைல்ல இங்க வாய்ஸை மாத்தி மிமிக்ரி பண்ணி ஆடியன்ஸை படம் முழுக்க ஏன் இரிட்டேட் பண்றாருங்கிறதுக்கான கேள்விக்கே ஒழுங்கா பதில் சொல்லாத லெவலுக்கு தான் இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. ஒரு தமிழ் டப்பிங் படம் கூட இதை விட பெட்டரா இருக்கும்னு நீங்க ஃபீல் பண்ற லெவலுக்கு தான் இந்த படத்துல காமெடி இருந்துச்சு. காமெடி ஒர்க் அவுட் ஆகாம இருந்துச்சுங்கிறத கண்டிப்பா பார்க்கும்போது உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா காமெடி இஸ் சப்ஜெக்டிவ் திங்ஸ்னு ஊருக்கே தெரிஞ்சாலும் ஒருத்தங்க கூட சிரிக்க முடியாத அளவுக்கு சத்தியம் பண்ணி இப்படி ஒரு காமெடி டிராமாவை எடுப்பீங்கன்னு கேட்கற லெவலுக்கு தான் இவங்க சீன்ஸையுமே கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸ்டோரியுமே அந்த அளவுக்கு பெருசா இம்ப்ரெசிவா எஃபெக்டிவா இல்ல. 90s 80sல நடந்த அவுட்டேட்டட் சிச்சுவேஷனல் காமெடி டிராமா ஸ்டைல தான் படத்தை எடுத்து பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ்ல அந்த அளவுக்கு யாருமே பெர்ஃபெக்டா இம்ப்ரெசிவா நடிச்சு எந்த ஒரு சீனையுமே எலிவேட் பண்ணி கொடுக்கலங்கிறதும் இந்த படம் பார்க்க உங்களால தெரிஞ்சுக்க முடியும். டெக்னிக்கலா பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமாகிராஃபி, சாங்ஸ்னு சொல்லி எல்லாமே பேருக்கு பண்ணிருக்காங்களே தவிர படத்துக்காக எஃபோர்ட் போட்டு நீட்டா டெடிகேட்டடா பண்ண ஒரு ஃபீலுமே சீன்ஸோட ப்ராப்பரா பிளெண்ட் அவுட் ஆகி ஆடியன்ஸ் எந்த ஒரு இடத்துலயுமே கன்வின்ஸ் பண்ணலங்கிறது இந்த படம் பார்க்கும் உங்களாலேயே தெரிஞ்சுக்க முடியுங்க. ஏன்னா படத்துல ஒரு சீன் கூட சொல்லிக்கிற மாதிரி இம்ப்ரெசிவா இல்லாம போயிடுச்சு. ஸ்டோரியோட டிராமா, எமோஷன், லவ் ட்ராக் போர்ஷன் கூடவே காமெடின்னு சொல்லி எப்படி எல்லாம் சொதப்ப முடியுங்கிறத பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளோட பண்ணிட்டாங்கன்னு கண்டிப்பா இந்த படம் பார்க்கணும் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. சத்தியமா புகழ ஒரு சீன்ல மட்டும் லேடி கிட்ட போட விட்டு மிமிக்ரி பண்ணியிருந்தா படம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த சீனுமே என்ஜாயபிளா ஆடியன்ஸ் கண்டிப்பா ரிலேட் பண்ணியிருந்திருப்பாங்க. படம் முழுக்க பண்ணதுனாலதான் பயங்கர இரிட்டேட்டபிளாவும் கிரிஞ்சு மூமெண்ட் ஃபேக்டராகவும் இருந்துச்சுன்னு கண்டிப்பா நீங்களே யோசிப்பீங்க. எனக்கு குக்குத் கோமாளியில கிளிக் ஆன ஒரே ஒரு சீனுக்காக ஒரு மனுஷனை கூட்டிட்டு வந்து ஒரு படம் முழுக்க அதே கெட்டப்ல அதே வாய்ஸ்ல நடிக்க வச்சது எல்லாமே ஓவர் டிராமட்டிக்கா இருந்துச்சு. ஸ்டேஜிங் இன்னும் பெட்டரா இருந்திருக்கலாம். சீனுக்கு சீன் ஒருத்தங்களும் போட்டி போட்டுட்டு கவுண்டர் அடிக்கணும்னு ட்ரை பண்றாங்களே தவிர ரைமிங்ல இருக்கா, டைமிங்ல இருக்கா, சிச்சுவேஷனுக்கு சூட் ஆகுதான்னு சொல்லி யோசிக்காம ஒரு சீனையுமே மொக்க பண்ணி வச்சிட்டாங்கிறது இந்த படம் பார்க்கும்போது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. விமலோட பேர்ல இருக்கக்கூடிய ஐய மாத்திட்டு ஈ போட்டா மட்டும் படம் ஓடிடாது. நல்ல கதையை செலக்ட் பண்ணி நல்லா நடிச்சாதான் ஓடுங்கிறதுக்கு இந்த படம் ஒரு நல்ல எடுத்துக்காட்டுங்க. ஏன்டா போனோங்கிற லெவலுக்கு ஆடியன்ஸை பயங்கரமா போட்டு சோதிச்ச ஒரு தமிழ் மூவிங்கிறத மனசுல வச்சுட்டு பார்க்கலாமா வேணாம்ங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. சோ போர் அடிச்சா டைம் பாஸ்க்காக உங்களோட ஓன் ரிஸ்க பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரினா இந்த படத்தை போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கிறதா நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த தேசிங்க ராஜா 2 மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 3.4 அவுட் ஆஃப் 10. ஒரு பிலோ ஆவரேஜ் தமிழ் காமெடி டிராமா மூவி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கல மறக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். டாடா பை, see you and love you all.